ஓகே, இது நம்ம கிராஃபிக்ஸ் சப்ஜெக்டில் செகண்ட் வீடியோ. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோனிக் செக்ஷன். ஸோ கோனிக் இந்த கோனிக் செக்ஷனில் நம்ம இன்னைக்கு எதெல்லாம் பார்க்க போகிறோன்னா எலிப்ஸ், பேரபோலா, ஹைப்பர்போலா. First one ellipse. Second one parabola. Third one hyperbola. இந்த மூணும் பார்க்க போறோம். ஸோ இதில் எலிப்ஸ், பேரபோலா, ஹைப்பர்போலா கொஸ்டினில் சில நேரம் டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. அப்போ நம்ம எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணணும், அது எலிப்ஸ் தான் உள்ளது. அதே மாதிரி கொஸ்டினில் பேரபோலான்னு டைரெக்டாக கொடுக்கலன்னா அது பேரபோலான்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ சம்டைம்ஸ் ஹைப்பர்போலா சம்ஸ் கூட இன்டைரக்டாக கொடுப்பாங்க. அப்போ இது ஹைப்பர்போலான்னு எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, இதை முதல்ல பார்த்துக்கலாம். இந்த எலிப்ஸ்னா அதோடைய எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ, எலிப்ஸோட எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ, அதாவது இப்படி போடலாம், எலிப்ஸோட எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ லெஸ் தேன் 1 இருக்கும். எலிப்ஸோட எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ லெஸ் தேன் 1 இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ லெஸ் தேன் 1 நம்ம எதெல்லாம் சொல்லலாம்னா, இந்த 2/3 அல்லது 3/4 or 5/7 or இந்த 8/9 or 9/11 or 12/15, இப்படி எந்த ஒரு ரேஷியோ எடுத்தாலும் இதனுடைய வேல்யூ என்னதான் இருக்கும், லெஸ் தேன் 1 இருக்கும். அதாவது ஒரு ரேஷியோட வேல்யூ லெஸ் தேன் 1 இருந்துச்சுன்னா அது என்னது, எலிப்ஸ். ஓகே, செகண்ட் பேரபோலா. பேரபோலானா இதனுடைய எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ = 1 இருக்கும். அதுதான் பேரபோலா. எலிப்ஸ்னா எக்ஸென்ட்ரிசிட்டி வேல்யூ லெஸ் தேன் 1 இருக்கும். பேரபோலானா இதனுடைய வேல்யூ எப்படி இருக்கும், =1 இருக்கும். அதாவது இது இன்னொரு கண்டிஷன் சொல்லிக்கலாம், =1 தான். ஆனால் =1 டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. அங்கே எப்படி கொடுப்பாங்கன்னா, distance from a fixed point is equal to distance from a fixed straight line. அந்த வேர்டிங்ஸ் இருக்கும். அதாவது இந்த ஃபோக்கஸ்ல இருந்து உள்ள டிஸ்டன்ஸும் டைரக்ட்ரிக்ஸ் உள்ள டிஸ்டன்ஸும் எப்படி இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஈக்குவலாக இருந்தாலே என்ன ரேஷியோ, 1/1 அர்த்தம். ஸோ ஆட்டோமேட்டிக்கலாக =1. ஓகே, நெக்ஸ்ட் ஹைப்பர்போலா. ஹைப்பர்போலாங்கிறது இதோட எக்ஸென்ட்ரிசிட்டி எப்படி இருக்கும்னா, =1 இருக்கும். அதுதான் ஹைப்பர்போலா. ஹைப்பர்போலா எக்ஸென்ட்ரிசிட்டி எப்படி இருக்கும், =1. அதுக்கு எக்ஸாம்பிள் பார்க்கணும்னா இதுதான், =1 எப்படி இருக்கும், 3/2 இருக்கும், அல்லது 4/3 இருக்கும், அல்லது 7/5 இருக்கும், அல்லது 8/9 இருக்கும், ஆர் 11/9 இருக்கும். இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இதுக்கு ரேஷியோ எடுத்தீங்கன்னா இதோட வேல்யூ கண்டிப்பாக =1 இருக்கும். ஸோ இப்படி இந்த ஈயோட வேல்யூ =1 இருந்தால் அது ஹைப்பர்போலா. திருப்பியும் சொல்கிறேன், ஒரு எக்ஸென்ட்ரிசிட்டி இந்த ஈயோட ரேஷியோ லெஸ் தேன் 1 இருந்ததுன்னா, ஈயோட வேல்யூ லெஸ் தேன் 1 இருந்ததுன்னா இது எலிப்ஸ். ஈயோட வேல்யூ =1 இருந்ததுன்னா பேரபோலா. ஈயோட வேல்யூ =1 இருந்ததுன்னா ஹைப்பர்போலா. ஓகே, இதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த எலிப்ஸில் ஒரு சம் பார்த்துக்கலாம். அது எப்படின்னு உள்ளதை பார்ப்போம். ஓகே,
ஸோ இதுதான் அந்த சம். ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளியராட்டு இதோடைய ரேஷியோவை கிளியராக அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரீட் பண்ணி பார்த்தா தெரியும். ட்ரா த லோக்கஸ் ஆஃப் தி பாயிண்ட் P மூவிங் ஸோ தட் the ratio of the distance from a fixed point F to its distance from a fixed straight line d dash is 2/3. So இதோட ரேஷியோ வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிடுச்சு. இந்த ரேஷியோ வந்து 2/3 னா என்ன மீனிங்? லெஸ் தேன் 1 அர்த்தம். ரேஷியோ 2/3 னா என்ன மீனிங்? இஸ் லெஸ் தேன் 1 அர்த்தம். இஸ் லெஸ் தேன் 1 ஆட்டோமேட்டிக்காக என்னது? இட் இஸ் ஏ எலிப்ஸ். நீ நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். புரியுதுல? இந்த ரேஷியோ வந்து 2/3 கொடுத்தாச்சு. ஸோ ஈயோட வேல்யூ லெஸ் தேன் 1 அப்படின்னா இட் இஸ் ஏ எலிப்ஸ். ஓகே, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? ஃபோக்கஸ் பாயிண்ட் எஃபோட டிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது எப்படி இருக்கு? டி டேஸ்ல இருந்து 50 mm டிஸ்டன்ஸ்ல இருக்குது. ஓகே, அப்போ நம்ம இப்போ எலிப்ஸ் எப்படி ட்ரா பண்ணி பார்க்கலாம். எனக்கு எலிப்ஸ் சொல்லி தெரிஞ்சாச்சு. ஃபோக்கஸ் பண்ண டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு டைரக்ட்ரிக்ஸ்லேருந்து 50 mm உள்ள கண்டிஷனும் தெரிஞ்சாச்சு. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா எல்லாமே இந்த ஹெச்பி பென்சிலை யூஸ் பண்ணி ட்ரா பண்ண போகிறேன். ஏன்னா வீடியோவில் உங்களுக்கு அப்போ தான் விசிபிலிட்டி இருக்கும். ட்ரா பண்ணி முடித்த பிறகு எதெல்லாம் ஹெச் 2H ஹெச்பின்னு உள்ளதை தெளிவாக சொல்கிறேன். ஓகே, இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம் வந்து ஃபஸ்ட்டு ஒரு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். சரி, இந்த லைனில் நேம் கொடுத்துக்கலாம் D'. இதுக்கு நேம் என்னன்னா டைரக்ட்ரிக்ஸ். அது எழுதிக்கலாம். இப்போ லைனோட நேம் வந்து டைரக்ட்ரிக்ஸ், அதையும் எழுதியாச்சு. ஓகே, இப்போ இந்த வெர்டிக்கல் லைனில் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கோங்க. ஏதாவது ஒரு பாயிண்ட்டை மார்க் பண்ணி ஸோ அந்த பாயிண்ட்லேருந்து எக்ஸாக்டாக ஹாரிசாண்டலாட்டு ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணுங்க. இந்த லைனோட டிஸ்டன்ஸ் என்னன்னா எனி லென்த். இந்த டைரக்ட்ரிக்ஸ்ங்கிறது ஒரு வெர்டிக்கல் லைன். அந்த வெர்டிக்கல் லைனில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுக்கோங்க. அந்த பாயிண்ட்ல இருந்து ஒரு ஹாரிசாண்டல் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இந்த ஹாரிசாண்டல் லைனோட டிஸ்டன்ஸ் என்னன்னா எனி லென்த். மேபி 100 mm இருக்கலாம், 120 mm இருக்கலாம், 130 mm இருக்கலாம். அது உங்களோட விருப்பம். ட்ரா பண்ணிச்சு. ஓகே, இந்த பாயிண்ட்டுக்கு நான் ஏனி ஒரு நேம் கொடுக்குறேன். நீங்கள் பினியோ சினியோ டினியோ ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். நான் ஏனி ஒரு நேம் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்னா ஃபோக்கஸ் பாயிண்ட்டை இந்த ஆக்சிஸ் லைனில் நான் லொக்கேட் பண்ண போகிறேன். இந்த லைன் நேம் வந்து ஆக்சிஸ். ஸோ ஃபோக்கஸ் பாயிண்ட்டை இதில் நான் மார்க் பண்ண போகிறேன். ஃபோக்கஸ் டிஸ்டன்ஸ் இல்லைன்னா 50 mm கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ இதில் ஸ்கேல் யூஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து 50 mm ஒரு பாயிண்ட் வச்சுக்கிறேன். என்ன ரீசன் நான் கொடுத்துருக்காங்க? பாயிண்ட் F இஸ் அட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 50 mm ஃப்ரம் D'. ஸோ D''லேருந்து 50 mm டிஸ்டன்ஸில் ஃபோக்கஸை நம்ம மார்க் பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம என்னது எஃப்னு நம்ம நேம் கொடுத்துக்கலாம். ஃபோக்கஸ் பாயிண்ட் நேம் கொடுத்தாச்சு. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம என்ன மார்க் பண்ணோம்னா வெர்டெக்ஸ் வந்து மார்க் பண்ணணும். சரியா? வெர்டெக்ஸ் மார்க் பண்ணக்கு 2 மெத்தட் இருக்கு. ஒன்று வந்து இந்த ரேஷியோ மெத்தடுனா என்ன பண்ணிக்கலாம்னா பாருங்க, ரேஷியோ வந்து 2/3 கொடுத்துருக்காங்க. சரியா? இப்போ நியூமரேட்டர் வேல்யூ டு டினாமினேட்டர் வேல்யூ வந்து 3, டோட்டலாக வந்து 5 டிவிஷன் இருக்கு. அதாவது இப்படி 2 + 3 எவ்வளவு? 5 டிவிஷன். நியூமரேட்டர் டு டினாமினேட்டர் 3, டோட்டலாக 2 + 3 = 5 டிவிஷன் இருக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 50 mm டிஸ்டன்ஸை 5 ஈக்குவல் பார்ட்ஸாக டிவைட் பண்ணிக்கலாம். ஸ்கேல் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். 1 2 3 4 5 ஈக்குவல் பார்ட்ஸாக நம்ம வந்து டிவைட் பண்ணியாச்சு. ஓகேவா? இப்போ
நம்முடைய நியூமரேட்டர் வேல்யூ என்னன்னு பார்க்கலாம். இப்போ நியூமரேட்டர் இந்த வேல்யூ என்னது 2. ரேஷியோ 2/3ல நியூமரேட்டர் வேல்யூ வந்து 2. இப்போ நம்ம எப்படி வெர்டெக்ஸ் மார்க் பண்ணிக்கலாம்னா ஃபோக்கஸ் பாயிண்ட் எஃப்ல இருந்து இந்த நியூமரேட்டர் 2னால 2 டிவிஷன் லொக்கேட் பண்ணிக்கலாம். 1 2 இந்த 2 டிவிஷன் லொக்கேட் பண்ணியாச்சு. இதுதான் நம்மளுடைய வெர்டெக்ஸ் V. புரியுதா? ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிக்கோம், நியூமரேட்டர் வேல்யூ 2 இருக்கு, டினாமினேட்டர் 3 இருக்கு. ஸோ 2 + 3 வந்து என்னது 5 டிவிஷன் இருக்கு. ஸோ என்ன பண்ணோம், இந்த நம்ம வந்து அந்த ஃபோக்கஸ்ல வந்து 50 mm இந்த 5 டிவிஷனை டிவைட் பண்ணோம். பண்ணிட்டு நியூமரேட்டர் வேல்யூ வந்து 2 கொடுத்தாங்க. ஸோ ஃபோக்கஸ்ல வந்து 2 டிவிஷன்ல ஒரு பாயிண்ட் நம்ம லொக்கேட் பண்ணியிருக்கோம். ஓகே, இன்னொரு மெத்தட்ல V வந்து லொக்கேட் பண்ணலாம்னு சொன்னேன். அது செகண்ட் மெத்தட். அது என்ன மெத்தட் லொக்கேட் பண்ணலாம், இந்த 2 + 3 என்னது 5 டிவிஷன். அது மொத்தம் 5, டோட்டலாக 5 டிவிஷனில் இந்த 2 பார்ட்ஸ்னா எவ்வளோ டிஸ்டன்ஸ் பார்க்கலாம். இன்று டோட்டல் டிஸ்டன்ஸ் என்னது 50 m ஏற்கனவே கிவன் இல்லையா, 50. சரியா? இப்போ நம்ம இதை டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 10. அப்போ 20 mm டிஸ்டன்ஸ் கிடைக்கும். இதே மாதிரி இங்கே டினாமினேட்டர் வந்து 3 இருக்கு இல்லையா, அப்போ 2/5. ஏன்னா டோட்டல் 2 + 3 என்னது 5. டோட்டல் டிவிஷன் 5ல் அது டினாமினேட்டர் வந்து என்னது 3. அப்போ 3/5 × 50 ஈக்குவல் என்ன வரும், 30 mm. ஸோ இப்படி கூட டிவைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து இந்த என்ன பண்ணிக்கலாம், ஃபஸ்ட்டு என்ன பண்ணிக்கலாம், இதில் இருந்து 30 mm ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். சரியா? அல்லது ஃபோக்கஸ் வந்து இங்கே வந்து என்னது 20 mm ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். ரெண்டுமே ஒன்று. சரியா? இந்த மெத்தட் ஈஸியோ அந்த மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட் V இருக்குல்ல, ஸோ அதில் வந்து 2H பென்சிலை யூஸ் பண்ணி சும்மா ஒரு வெர்டிக்கல் லைன் போடுறேன். சரியா? அதோட லென்த் எவ்வளோ இருக்கணும்னா இந்த VF என்ன டிஸ்டன்ஸோ அந்த டிஸ்டன்ஸ் தான் இருக்கணும். இப்போ VF நீங்கள் மெஷர் பண்ணால் எவ்வளோ இருக்குது, 20 mm இருக்குது இல்லையா. அப்போ அந்த பாயிண்ட் Vயிலிருந்து 20 mm ஹைட்டில் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க 2H பென்சிலை வச்சு. இதே மாதிரி 20 mm ஹைட்டில் பிலோ தி ஆக்சிஸும் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. சரியா? இந்த பாயிண்ட்டுக்கு நேம் வந்து நம்ம C1 நம்ம கொடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் ஏலேருந்து பாயிண்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கணும். that line should be passing through பாயிண்ட் C. இதுவும் 2H யூஸ் பண்ணி தான் நீங்கள் லைனை ட்ரா பண்ணணும். ஓகே, இதில் இருந்து அப்படியே ட்ரா பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த வெர்டெக்ஸ் பாயிண்ட் Vயிலிருந்து 10 mm டிஸ்டன்ஸில் நம்ம வந்து நம்பர் ஆஃப் வெர்டிக்கல் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ண போகிறோம். யூஸிங் 2H பென்சில். ஒன்று ட்ரா பண்ணியாச்சு. ஸோ அடுத்த செகண்ட் லைன் ட்ரா பண்ணியாச்சு. மறுபடியும் என்ன பண்ணலாம், 10 mm டிஸ்டன்ஸ். இது 10 mm டிஸ்டன்ஸ்னு கம்பல்சரி கிடையாது. நீங்கள் 5 mm எடுத்துக்கலாம், 6 mm எடுத்துக்கலாம், 7 mm எடுத்துக்கலாம். ஆனால் அந்த லென்த் வந்து ஈக்குவலாக டிவைட் ஆகி போயிட்டுருக்கணும். அதுதான் ரூல்ஸ். நான் வந்து 10 mm எடுத்துருக்கிறேன். நீங்கள் மேபி 7 mm எடுக்கலாம், 5 mm எடுக்கலாம், எப்படி வேணாலும் எடுக்கலாம். ஸோ நீங்கள் லென்த்து அந்த ரொம்ப குறைச்சி 5 mm எடுத்திங்கன்னா உங்களுக்கு ட்ரா பண்ணதுக்கு டைம் கூடுதலாக ஆகும். பட் சேம் டைம் அக்குரசி கூடுதலாக இருக்கும். எக்ஸாக்டாக பேரபா இந்த எலிப்ஸ் கிடைக்கும். பட் நான் டைம் சேவ் பண்ணதுக்காண்டி 10 mm லைன் ட்ரா பண்ணியிருக்கேன்.
இது எல்லாமே 2H பென்சில் வச்சா ட்ரா பண்ணணும். ஓகே, நான் ட்ரா பண்ணியாச்சு. இப்போ காம்பஸில் பென்சிலை லாக் பண்ணுறேன். காம்பஸில் பென்சிலை லாக் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நம்ம முதல் நேம் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த பாயிண்ட்டுக்கு நேம் வந்து 1 கொடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் நேம் வந்து 1' கொடுத்துக்கலாம். இந்த பிலோ தி ஆக்சிஸ் லைன் பாயிண்ட் வந்து 1 கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்டுக்கு நேம் வந்து இந்த 2 கொடுத்துருக்கலாம். இந்த பாயிண்ட் நேம் வந்து 2' கொடுக்கலாம். ஸோ பிலோ தி ஆக்சிஸ் லைன் 2 1'. ஸோ அது மாதிரி இது 3 கொடுத்துக்கலாம். 3', 3 1', 4 4', 4 1', 5 5', 5 1', 6 6', 6 1', 7 7', 7 1', 8 8', 8 1', 9 9', 9 1'. இது மாதிரி லைன் போயிட்டே இருக்கும். ஸோ எனக்கு வந்து பேப்பரில் அதெல்லாம் A3 பேப்பரில் தான் ட்ரா பண்ணணும். ஸோ நான் A4ல் ட்ரா பண்ணுறேன். ஸோ வந்து எனக்கு ஸ்பேஸ் காணாது. நான் எப்படி ஸ்டாப் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து 10 12 அப்படி கொடுக்க வேண்டியிருக்கும். ஓகே, இப்போ அடுத்தது என்ன பண்ணணும்னா பார்த்துக்கோங்க. காம்பஸை யூஸ் பண்ணி இந்த 1 1' டிஸ்டன்ஸை மார்க் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தா தெரியும் 1 1' நான் மார்க் பண்ணியிருக்கேன். பார்த்துக்கோங்க, காம்பஸை யூஸ் பண்ணி நான் இந்த 1 1' அப்படியே எக்ஸாக்டாக மார்க் பண்ணியிருக்கேன். இந்த டிஸ்டன்ஸை மார்க் பண்ணியாச்சு. சரி, இந்த டிஸ்டன்ஸை எடுத்து இப்போ அதாவது 1 1' தான் நம்மளுடைய ரேடியஸ் எடுத்து ஃபோக்கஸ் பாயிண்ட் Fன்னு இருக்குது. இதை சென்டர் பாயிண்டாக வச்சுக்கிட்டு இந்த லைனில் ஒரு ஆர்க் அடிக்கிறேன். ஸோ பிலோ தி ஆக்சிஸ் லைன்லையும் என்ன பண்ணுறேன், ஒரு ஆர்க் அடிக்கிறேன். சரியா, ரெண்டு ஆர்க் நம்மளுக்கு கிடைச்சாச்சு. ஓகே, காம்பஸ் லூஸாக இருக்குது, டைப் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்ன பண்ணிக்கன்னா 1 1' நான் என்ன பண்ணேன், ரேடியஸை எடுத்து ஃபோக்கஸ் பாயிண்ட் F சென்டர் இந்த 1 1' நான் வந்து ரேடியஸை எடுத்து ஃபோக்கஸ் பாயிண்ட் F இந்த சென்டராக வச்சு ஒரு ஆர்க் அடிச்சிருந்தேன். எனக்கு பிலோ தி ஆக்சிஸும் ஒரு ஆர்க் அடிச்சிருந்தேன். ஓகேவா, அடுத்து என்ன பண்ணுறேன், 2 2' இதை வந்து ரேடியஸாக மெஷர் பண்ணுறேன். 2 மெஷர் பண்ணிக்கிறேன். மெஷர் பண்ணி ஃபோக்கஸ் பாயிண்ட் தான் சென்டர் பாயிண்டாக வச்சு அது above the axis ஒரு லைன், below the axis next லைன் ட்ரா பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து என்ன பண்ணுறேன், இதே மாதிரி தான் 3' இந்த லெந்தை நான் வந்து மெஷர் பண்ணி இதை ரேடியஸாக இந்த 3 தான் நான் மெஷர் பண்ணுறேன். சரி, அதான் ஐ மீன் 3 தான் நம்ம ரேடியஸாக எடுத்துகிட்டு ஃபோக்கஸ் பாயிண்ட் F தான் சென்டர் பாயிண்டாக வச்சுக்கிட்டு ஸோ above the axis ஒரு லைன், below the axisம் ஒரு லைன் ட்ரா பண்ணியாச்சு. ஓகேவா, அடுத்தது பாயிண்ட் 4 இதை இந்த டிஸ்டன்ஸை நான் மெஷர் பண்ணுறேன். ஸோ இதுதான் நம்மளுடைய ரேடியஸு. ஸோ அகெயின் சேம் ப்ரொசீஜர் தான். ஃபோக்கஸ் பாயிண்ட் F சென்டர் பாயிண்ட் ஆச்சு. இதில் above the axis ஒரு ஆர்க்கு, below the axisம் ஒரு ஆர்க். ஓகே, அடுத்தது அகெயின் சேம் ப்ரொசீஜர் தான் ரிப்பீட் ஆகும். 5' இதை வந்து ரேடியஸாக எடுக்கிறேன். 5 தான் ரேடியஸ். அகெயின் ஃபோக்கஸ் பாயிண்ட் தான் இந்த நம்மளுடைய சென்டர் பாயிண்ட்டு. ஸோ இதில் இந்த ஒரு ஆர்க்கு, ஸோ பிலோ தி லைனும் ஒரு ஆர்க். சிமிலர்லி பாருங்கள், இந்த 6' இதை ரேடியஸாக மெஷர் பண்ணி வைக்கிறேன்.
மெஷர் பண்ணிவிட்டு அகைன் ஃபோக்கஸ் பாயிண்ட் தான் நம்மளுடைய சென்டர் பாயிண்ட். ஃபோக்கஸ் பாயிண்ட்டை சென்டர் பாயிண்ட்டை வச்சுக்கிட்டு ஸோ இதில் ஒரு ஆர்க் அடிக்கிறேன். ஓகே, அடுத்த பாருங்க 7 இதை வந்து ரேடியஸாக மெஷர் பண்ணுறேன். மெஷர் பண்ணிக்கிட்டு ஃபோக்கஸ் பாயிண்ட்டை தான் அகைன் சென்டர் பாயிண்ட்டாக எடுக்கிறேன். எடுத்து இதில் ஒரு ஆர்க்கு, ஸோ இதில் ஒரு ஆர்க்கு. சரி, இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம், 8, 9, 10 அப்படின்னா எனக்கு இடம் காணாது. ஏன்னா நான் இந்த A4 சீட்டு யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து A3 சீட்டு தான் யூஸ் பண்ணணும். ஸோ என்னென்னா இந்த லைனை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி விடணும். ஓகே, ஸோ 10 அகைன் இந்த எக்ஸ் லைனை நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்கோங்க. 10 mm டிஸ்டன்ஸில் நம்ம ஏற்கனவே மார்க் பண்ணியிருந்தோம். ஸோ அதெல்லாம் பாயிண்டாக வச்சுக்கோங்க. பாயிண்டாக வச்சு வெர்டிக்கல் லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இதில் எக்ஸாக்டாக வெர்டிக்கல் லைனாக இருக்கணும், இன்க்ளைன்டு லைனாக இருக்கக்கூடாது, அது இம்பார்ட்டண்ட். ஓகே ஓகே, நேம் கொடுத்துடலாம். அகைன் 10, 11, 12, 10 dash, 11 dash, 12 dash, 10 1 dash, 11 1 dash, 12 1 dash எப்படி வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, அடுத்தது 9 dash சாரி 8 இருக்கா. ஓகே, இந்த 8 dash நான் என்ன பண்ணிக்கிறேன், ரேடியஸை எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துக்கிட்டு அகைன் பாயிண்ட் எஃப் தான், ஃபோக்கஸ் பாயிண்ட் எஃப் தான் என்னது நம்மளுடைய சென்டர் பாயிண்ட்டு. எடுத்துகிட்டு இந்த எபோ அண்ட் பிலோ தி எக்ஸ் லைன் நான் ஆர்க் அடிக்கிறேன். ஸோ அடுத்தது பாருங்கள் 9. ஸோ 9 டேஸை நான் ரேடியஸாக எடுத்துக்கிறேன். அகைன் ஃபோக்கஸ் பாயிண்ட் எஃப் தான் என்னுடைய சென்டர் பாயிண்ட்டு. ஸோ இதில் வந்து ஒரு ஆர்க் அடிக்கிறேன். எபோ தி எக்ஸ் ஒரு ஆர்க்கு, பிலோ தி எக்ஸ் இந்த ஒரு ஆர்க்கு. அகைன் 10 டேஸ் இதுதான் நான் ரேடியஸாக எடுத்திருக்கேன். ஃபோக்கஸ் பாயிண்ட் எஃப் தான் என்னுடைய சென்டர் பாயிண்ட்டு. இதில் ஒரு ஆர்க் அடிக்கிறேன். பிலோ தி எக்ஸ் ஒவ்வொரு ஆர்க் அடிக்கிறேன். சரி, இதே மாதிரி 11 டேஸை மெஷர் பண்ணுறேன். ஃபோக்கஸ் பாயிண்ட் எஃப் தான் என்னுடைய சென்டர் பாயிண்ட்டு. ஸோ இதில் வந்து ஆர்க் அடிக்கிறேன். இங்கேயும் ஆர்க் அடிக்கிறேன். அடுத்தது 12 டேஸ் ஸோ மெஷர் பண்ணிக்கோங்க. அது ரேடியஸாக எடுத்துகிட்டு ஃபோக்கஸ் பாயிண்ட் எஃப் சென்டராஜ் இதில் ஒரு ஆர்க்கு, இதில் ஒரு ஆர்க் அடிச்சுக்கோங்க. ஸோ ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு கிடைச்சாச்சு இல்லையா. ஓகே, இதான் நம்ம ஆல்மோஸ்ட் கிடைச்சாச்சு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா கிடைச்சாச்சு நம்மளுக்கு. ஸோ இப்போ நம்மளுக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸு கிடச்சிருக்கு. இந்த பாயிண்ட்ஸை நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஸ்மூத் கர்வாட்டை நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். பாருங்கள், ஸோ இது இந்த பாயிண்ட் நேம் கொடுக்கலாம், நேம் கொடுத்துக்கலாம். திஸ் இஸ் என்னது M1, this is M2, M3, M4, M5, M6, M7, M8, M9. அது மாதிரி பிலோங்க நம்மளாம் N1, N2, N3, N4, N5, N6, N7, N8, N9, N10, N11, ஸோ N12 அப்படின்னு கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டா எல்லாமே இந்த எப்படி இருக்கணும், இந்த நேம்லாம் அந்த கவுக்கு மேலே தான் இருக்கணும். ஸோ மேலே நம்ம நேம் கொடுத்துக்கலாம். இது M1, இது M2, ஸோ M3 ஆர்க்கு கிடைக்கிது, M3, M4, M5, M6, M7, இதுதான் M7, this is M8, M9,
M10, M11, ஸோ அகைன் M12 இந்த மாதிரி நேம் கொடுத்துக்கலாம். இப்போ இந்த பாயிண்ட்ஸை நம்ம ஸ்மூத் கர்வாட்டு நம்ம இந்த ஜாயின் பண்ணிக்கலாம். பார்த்துவாங்க. ஃபஸ்ட் இது அப்படியே ஒரு ஸ்மூத் கர்வை அடித்த பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம், அப்படியே ஸ்மூத் கர்வாட்டு கொஞ்சம் அழகாக அப்படியே ஜாயின் பண்ணி விட்டுக்கலாம். சரிங்களா, எக்ஸாக்ட் என்ன அழகாக வந்துட்டு பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து எலிப்ஸ். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த எதெல்லாம் 2Hல ட்ரா பண்ணலான்னா இந்த வெர்டிகல் லைன் கண்டிப்பாக 2H தான் ட்ரா பண்ணணும். ஸோ இந்த லைனை என்ன பண்ணணும், 2H தான் யூஸ் பண்ணிக்கணும். இந்த ஆக்சிஸ் லைன் வந்து H பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். டைரக்ட்ரிக்ஸ் என்ன பண்ணிக்கலாம், H பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த எலிப்ஸ் இருக்குதுல்ல, இங்கே இந்த எலிப்ஸ் வந்து கண்டிப்பாக என்ன பண்ணிக்கலாம், இந்த ஹெச்பி பென்சிலை யூஸ் பண்ணி தான் ட்ரா பண்ணணும். இந்த எலிப்ஸ் வந்து ஹெச்பி பென்சிலில் தான் இருக்கணும். இந்த வெர்டிக்கல் லைன், இந்த இன்க்ளைன்டு லைன் எல்லாம் இது 2H பென்சில் தான். இந்த வெர்டெக்ஸ் மார்க் பண்ண லைன் கூட 2H பென்சில் தான். ஓகே, இதெல்லாம் டைரக்ட்ரிக்ஸ் வந்து H பென்சில். ஓகே, இது அடுத்த டேஞ்சன் நார்மல் நம்ம ட்ரா பண்ணோம். அது எப்படி ட்ரா பண்ணி பார்க்கலாம். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, ட்ரா தி டேஞ்சன் அண்ட் நார்மல் டு தி கர்வ் தான் கேட்டிருக்காங்க. ஸோ எனி டிஸ்டன்ஸில் மார்க் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல சும்மா என்ன ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். இந்த பாயிண்ட் வச்சுக்கிட்டு இந்த பாயிண்ட்டுக்கு பின்னு ஒரு நேம் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இந்த பாயிண்ட் பியை ஃபோக்கஸ் பாயிண்ட் எஃப் கூட ஜாயின் பண்ணணும். யூஸிங் 2H பென்சில் தான். ஓகேயா, ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இந்த பிஎஃப்ல வந்து நம்ம என்ன பண்ணலாம், ப்ரொட்ராக்டர் அப்படியே செட் பண்ணிக்கலாம். ஓகே, பிஎஃப்ல ப்ரொட்ராக்டர் நம்ம செட் பண்ணிட்டு இந்த பிஎஃப் லைனுக்கு 90 டிகிரியில் ஒரு லைன் ட்ரா பண்ணணும். ஓகே, அதான் 90 டிகிரி எடுக்கிறேன். இந்த எலிப்ஸில் ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பாயிண்ட் வச்சுக்கலாம். வச்சு அதுலேருந்து ஃபோக்கஸ் லைனுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணணும். அப்புறம் இந்த பிஎஃப் லைனுக்கு 90 டிகிரியில் நெக்ஸ்ட் லைன் ட்ரா பண்ணணும். அதான் ப்ரொடெக்டரில் 90 டிகிரி மார்க் பண்ணேன். ஓகே, இப்போது 90 டிகிரி இது வந்து என்னது, யூஸிங் 2H பென்சில் தான். ஸோ நான் எதுக்கு டார்க்காக போடுறேன்னா, உங்களுக்கு அப்போ தான் கேமராவில் விசிபிலிட்டி இருக்கும், இல்லைன்னா பார்த்தா தெரியாது, அதுக்காண்டு தான் போடுறேன். ஓகே, இப்போ நீங்கள் ஏற்கனவே இந்த பாயிண்ட்டுக்கு நம்ம ஒரு நேம் கொடுக்கலாம், பின்னு கொடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் பிக்கும் ஏற்கனவே நம்ம மார்க் பண்ண பாயிண்ட் பிக்கும் ஒரு லைன் ட்ரா பண்ணோம். தட் இஸ் ஏ டேஞ்சன்ட் லைன் டு த எலிப்ஸ். இது வந்து ஹெச்பி ஆட்டு நீங்கள் ஹெச்பி பென்சிலில் நீங்கள் ட்ரா பண்ணியிருக்கணும். உங்களுக்கு தெரியுதுக்காண்டி தான் பென் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, அடுத்து நீங்கள் ட்ரா பண்ண இந்த டேஞ்சன்ட் லைன் இருக்குல்ல, அந்த லைனுக்கு பெர்பெண்டிகுலராக ஒரு லைன் ட்ரா பண்ணணும். பட் என்ன செய்யணும், பாசிங் தூரத்துக்கு பாயிண்ட் பி தான். ஸோ பியில் மறுபடியும் என்ன பண்ணிக்கலாம், இந்த ப்ரொட்ராக்டரை செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு இல்லை 90 டிகிரி மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிட்டு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து GH நேம் கொடுத்துக்கலாம். இது வந்து BE நேம் கொடுத்துக்கலாம். இப்போ சைடில் நம்ம இதெல்லாம் நம்ம நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா, டாப்பில் வந்து என்ன பண்ணிக்கலாம், டாப்பில் ரைட் ஹேண்டில் ஸ்கேல் 1:1 நம்ம 1:1 டைமென்ஷனில் தான் ட்ரா பண்ணோம். நம்ம டயக்ராம் என்லார்ஜ் பண்ணவோ ரெடியூஸ் பண்ணவோ இல்லை. ஸோ 1:1 கொடுத்துருக்கேன். பாட்டம் ஆஃப் தி டயக்ராம் என்ன பண்ணோம், ஆல் டைமென்ஷன்ஸ் ஸோ ஆர் இன் mm. ஏன்னா எல்லாமே mm தான் யூஸ் பண்ணிக்கோம், அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணுறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், இந்த ஏஎஃபோட டிஸ்டன்ஸ், சரி, அந்த ஏஎஃபோட டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து எழுதிக்கலாம். இந்த ஏஎஃப் வந்து என்னது கொஸ்டினில் கொடுத்தது 50 mm. தென் ரேஷியோ இ வந்து 2/3 ரேஷியோ நம்ம யூஸ் பண்ண ரேஷியோ. பிஎஃப்னா இந்த பிஇனா என்னது, பிஇனா
tangent, GH னா நார்மல் போட்டிருக்கோம். டைமென்ஷன் இங்கே மார்க் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. இந்த பிஎஃப் இந்த ஏஎஃப் இந்த ஏஎஃப் லைனோட டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா டைமென்ஷன் வந்து 50 mm. ஸோ அதை மார்க் பண்ணியிருக்கலாம் 50 mm. ஓகே, இப்படி கூட மார்க் பண்ணிக்கலாம். ஓகே, இப்படி தான் சிம்பிளாக எலிப்ஸை ட்ரா பண்ணணும். ஸோ கரெக்டாக வரைஞ்சிங்கன்னா ரொம்ப பெர்ஃபெக்டாக இருக்கும். அப்படியே ஃபுல் மார்க் அப்படியே கிடைக்கும். ஓகே.